அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் வந்து டிசி. பேர் சந்திரடா. லோகேஷ் கனகராஜ் முதல்ல ஹீரோவா லான்ச் ஆகிற ஒரு படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதை முதல்ல சொல்லிக்கிறேன், இது குழந்தைகளுக்கான படம் அல்ல. ஏன்னா வன்முறை படத்தில் வந்து அதிகமாக இருக்கு. சென்சார் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது 100% சரி அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடுறோம். இப்போ நம்ம படத்துடைய கதைகளை வரலாம். முதல்ல வந்து லோகேஷ் கனகராஜோட வாய்ஸ் ஓவரில் தான் அந்த படத்துடைய கதை ஆரம்பிக்கி, கல்விக்காக சண்டை, ஒரு பையனோட படிப்புக்காக சண்டை போடலாம், வேற எதுக்காக சண்டை போடுறது அப்படின்ற ஒரு கேள்வியில இருந்து அவருடைய பயணம் ஆரம்பிக்குது. அவர் யாருன்னா ஒரு 4 பேர், அவங்க ஒரு 4 பேர் ஒரு டீம்ல இருக்கிறாங்க. அந்த 4 பேர் வந்து கொலைகள் பண்ணி பணங்களை பறிச்சு துப்பாக்கிகளை இது பண்றது, அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு ரவுடிசத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோர்ஸா பண்றாங்க. அவங்க எல்லாருமே போலீஸால பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்காங்க. அது ஒரு புறம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு பையனுக்கு ஒரு கல்வி உதவி கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் ஏற்படுத்திக்கிறாரு. அதனால அந்த பையனுக்கு உதவ போறாரு. இதெல்லாம் இருக்க போலீஸ்காரங்களை 2 ஜீப்பை வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த கண்ணெல்லாம் கடத்திட்டு போனதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களை பயங்கரமா தேடிட்டு இருக்கு. இவங்களுக்கு தலைவாசல் விஜய் இருக்காரு. அவரையும் போலீஸ் ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்கு. இதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா என்பது ஒரு கதை. இதுக்கு இடையில ஒரு நாள் தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துல சென்னையில வந்து லோகேஷ் கனகராஜ் தங்கும் போது அங்க வந்து நம்ம சஞ்சனா ஏகே கூட ஒரு சின்ன ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. அங்க வந்து சஞ்சனா ஒரு துன்பகரமான முடிவு ஏற்படுது. அதுக்கப்புறம் லோகேஷ் இன்னும் பயங்கரமா ரிவெஞ்ச் ஆகுறாரு. போலீஸ்ல இருந்து இவங்க சிக்கினாங்களா, போலீஸ் இவங்க எங்கேயாவது சிக்க வச்சு ஏதாவது மட்ட பண்ணாங்களா அப்படின்பதான் இந்த படத்துடைய திரைக்கதையாக வருது. முதல்ல லோகேஷ் கனகராஜுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு கதாநாயகனா அறிமுகமாகும் போது முதல் படத்திலே வந்து ஒரு மாஸ் பப்ளிசிட்டியோட ஒரு ஆக்ஷன் ஹீரோ வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நேற்று இயக்குனர் வசந்தபாலன் பேஸ்புக்கில் எழுதியிருக்கும் போது எழுதியிருந்தாரு. படத்தை பத்தி ஒரு பெருசா எதையும் குறிப்பிடலாம். ஆனால் லோகேஷ் கனகராஜ் முதல் படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து விட்டார் அப்படின்ட்டு வசந்தபாலன் சொல்லியிருந்தாரு. ஒரு சாதாரண நடிகரை கூட நல்லா வைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அவருடைய வாயில் அந்த பாராட்டு வந்தது ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அதை பண்ணியிருந்தாரு. சண்டை காட்சிகள் ரிஸ்க் எடுத்திருக்காரு. நல்லா ஆக்ஷன் இதுல நல்லா பண்ணியிருந்தாரு. அவருடைய எமோஷனல் சீன்ஸ் வந்து படத்துல ரொம்ப இல்லை. அப்படி ரொம்ப இருந்தாலும் அந்த எமோஷனலை போதுமான அளவுக்கு ஒரு வெளிப்படுத்தக்கூடிய தேவை இந்த படம் வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். வாமிகா கபி அவங்க வந்து படத்துடைய லீடு அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. படத்துல கொஞ்சம் லேட் ஆகி தான் அவங்க என்ட்ரி ஆகிறாங்க. அவங்களுடைய அந்த ப்ராமிசிங்கான ஆக்டிங் வந்து பல இடங்கள்ல நமக்கு வந்து ஆச்சரியப்படுத்துச்சு. அடுத்து நம்ம சஞ்சனா, அவங்க கொஞ்ச நேரமே வந்தாலும் உறவுகள் தொடர்கதை பாட்டை வந்து அந்த ஷேடோவில் அந்த ரெட் கலர் லைட்ல ஒரு பழைய காலத்து மைக் வச்சு, அந்த கதை வந்து 2011 நடக்கு. அந்த மைக் வச்சு அவங்க பாடும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைவாசல் விஜய் கேரக்டராக இருக்கட்டும், அவர் லோகேஷ் கனகராஜ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அதில் வந்து ஜவஹர் சக்தின்னு ஒருத்தர் கருப்பு இங்கே கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு ரோலை கேரி பண்ணிட்டு போனார். அப்புறம் வந்து நம்ம கிரீஸ் தயால் வில்லன் ரோல், அதை போலீஸில் அவர் வில்லன் கிடையாது, அவங்களுக்கு அவர் வில்லன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவருடைய கேரக்டர் ரொம்ப கரெக்டாக எழுதப்பட்டிருந்துச்சு. அவருடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. எந்த எமோஷனலாக யாரை பார்த்தாலும் போட்டு தள்ளிட்டே போகிற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க. நம்ம வந்து எதை பற்றி பேச வேண்டியிருக்குன்னா, யாராவது பின்னணிசைக்காக ஒரு படத்தை 2வது வாட்டி பார்க்க போவாங்களான்னா கண்டிப்பா பார்க்க வைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் வேலை செஞ்சிருக்காரு. பின்னி எடுத்திருக்காரு. அது ரிகான்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று அங்கங்க வந்துகிட்டு இருக்கு. அது வரும்போதெல்லாம் நம்ம கண்ணை மூட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அட்டகாசமான உழைப்பு போட்டிருக்காரு. முக்கியமா இதுல ஒரு சென்ஸ் வந்து என் நண்பர் மணிகண்டன் கண்டுபிடிச்சு சொன்னார். என்னன்னா, அந்த ஹீரோயினுக்கு முதல்ல வரக்கூடிய ஹீரோயினுக்கு இசை மேல ஒரு பெரிய காதல் இருக்கும், பாடல் மேல. அதனால அவங்களுக்காக லோகேஷ் கனகராஜ் சண்டை போடுற இடத்தெல்லாம் சரிகமாவே வாசிச்சிருப்பாரு அனிருத். அட்டகாசமான ஐடியா அது. இதெல்லாம் இது புரிஞ்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ சில ஷார்ட்ஸ்லாம் ஒரு சில ஷார்ட்ஸே ஒரு சில கதைகளை கேரக்டர்கள் வந்து கரெக்டாக கன்வே பண்ணிச்சுது. அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. அனிருத்துக்காக அந்த படத்தை நிச்சயமா அந்த ஜென்சி கிட்ஸ், ஜென்சி ஆல்ஃபா எல்லாமே ரீவாச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். நானே ரீவாச் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் முகேஷியோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி, அட்டகாசமான சினிமாட்டோகிராஃபி. பொதுவாகவே அருண் மாதேஸ்வரன் வந்து அவருடைய எல்லா படங்களையும் நம்ம பார்க்க முடியும். மேக்கிங்க்கு வந்து பயங்கரமா மெனக்கிடுவார். ரைட்டிங்கை விட மேக்கிங் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு இயக்குனர். இதுலயும் அப்படி ஒரு ஆகத்திரமான மேக்கிங் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து எந்த ஒளிமுறையும் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். படத்துல வந்து வைலன்ஸ் அதிகமா இருக்கு. அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. முதல்ல சொல்லிட்டோம். அந்த வைலன்ஸுக்கான ரீசன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு லைட்டா தோணிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சட்டத்தை மீறி போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட முடியுமா அப்படின்ற கேள்வியும் ஒரு புறம் இருந்துச்சு. ஆனா அந்த கேள்வியெல்லாம் நீங்க தூர வச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்க போறோம் அப்படின்ற மனநிலையோட போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த டிசி வந்து உங்க டிசியை கிளிக்காது. நிச்சயமா நீங்க வந்து நல்ல ஏசி இருக்க தேட்டர்ல போய் ஜாலியா படம் பார்க்கலாம். கண்டிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கும். குழந்தைகள் நிச்சயமா அந்த படத்தை அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா தேட்டருக்காரங்களும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். நான் வயலன்ஸ் அப்படி இருக்கு. மற்றபடி அருண் மாதேஸ்வரோட நீட்டான மேக்கிங், லோகேஷ் கனகராஜோட அருமையான ஆக்டிங், நிறைய டிங்கெல்லாம் படத்தை டிக் அடிச்சு காப்பாத்திருக்கு. நன்றி, வணக்கம்.